நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பிள்ளைங்களை பெத்தீங்க, வளர்த்தீங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. அவங்கவங்க தனித்தனியா போறேன்னு சொல்லிச்சு விட்ட வேண்டியதுதானே. கூட்டு குடும்பம் அது இதுன்னு சொல்லி ஏன் குடும்ப பாரத்தை சுமக்குறீங்க? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க செய்யறதுதான் கரெக்ட். அம்மா, 14 மாடு கட்டடம் இருக்க, அதை தாங்கிறது எது? அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் கட்டடம் பாரம்னு நினைச்சா கட்டடம் நிலைக்குமோ? நிலைக்காது. அதே மாதிரிதான் நீங்களும். என்ன நடந்தாலும் சரி, குடும்ப பாரத்தை நீங்க தான் சுமக்கணும். எல்லாரும் உங்க கட்டுப்பாடுல தான் இருக்கணும். என்னது? தலைவரும் முறைக்கிறாரு, தலைவியும் முறைக்கிறாங்க, தொண்டர்களும் முறைக்கிறாங்க. ஏப்பா சந்திரா, என்ன ஒரு பக்கமா நிக்கிறாங்க? வீட்டுல ஏதாவது குழப்பமா? ஆமாங்க, மதுராந்தகம் ஏரி மாதிரி குடும்பம் ரெண்டா உடைஞ்சு போச்சு. அந்த ஏரியை 10 கோடி ரூபாய் செலவழிச்சா சரி பண்ணிடலாம். இந்த ஏரியாவை எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சாலும் சரி பண்ண முடியாது. என்ன காரணம்? எல்லாம் அந்த பசங்க தான் காரணம். இந்த ஆள் மாட்டிக்கிட்டோம். ஏப்பா, கல்யாணம் பண்ணா நீங்க எல்லாம் உருப்பிட்டுருங்கன்னு நினைச்சேன். ஆனா புத்தி வந்ததா தெரியலையே. வேலையை பார்த்து போயா. என்ன யோவா? ஏமா, அம்மா உள்ளே இருக்காங்களா? இப்ப ஏதாவது கோல்முட்டி குடும்பத்தை நாசமாக்க வந்தியா? நானா? ஆமா. டாக்டர்ல நீ என்ன மேனேஜர் வேலையா பாக்குற? பசங்க இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அம்மாட்ட வச்சு வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. கிழவா, உனக்கு மான ஈன சூடு சொன்னதான் உனக்கு தான். இனிமே வீட்டுக்கு கால் எடுத்து வைக்காத, எங்க பேக்கிட்டு பக்கம் தலை காட்டாத. இதை சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல. என்னது? எனக்கு அதிகாரம் இல்லையா? எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? நான் காட்டுறேன். போய் வழியா. போக மாட்டேன். போயனா போகல. நான் என்னடா செய்வேன்? போறியா? அம்மா! ஐயோ, எங்க வீட்டுக்காரர் அடிக்க உங்களுக்கு உரிமை இல்ல. நான் அவனை பெத்த தாய். எனக்கு இல்லாத உரிமை யாருக்கிட்ட இருக்கு? நீங்களா பெத்த தாய்? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. கட்டுப்பாடுங்கிற பேரால பிள்ளைங்களை அணுவா கொல்றீங்க. எங்கிருந்தோ வந்த இந்த கயவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சு தள்ளுறீங்க. அது ஏன் சொல்லுங்க. இந்த கயவன் யாரு? இப்போ எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அவங்களால சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனா அவர் யாருன்னு ஊர் சொல்லுதே. என்ன சொல்லுது? என்னடி சொல்லுது? சொல்லு. சொல்லல, நான் கொலைகாரியா மாறிடுவேன். உங்களுக்கும் அந்த கயவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. என் மனைவியை பத்தி நீங்க எல்லாரும் ஏதேதோ சொன்னீங்க. பரவாயில்ல. ஆனா அவன் நடத்திய பத்தி நீங்க யாராவது சந்தேகப்பட்டீங்க? அந்த பெரிய மனுஷனுக்கு மட்டும் இந்த வீட்டுல யாருக்கு இல்லாத உரிமை ஏன்னு நீங்களா கேட்டீங்களே, அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். ஏண்டா பயங்கரமா மழை பெய்யுற, நினையாம வந்தீங்களா? வந்துட்டேன் டாடி. ஆமா, மம்மி எங்க? மம்மி தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? எதுக்கா? உனக்கு ஒரு தம்பி பாப்பா எடுத்து வரதுக்காக. எப்ப வருவாங்க? ஒரு 3 மாசம் ஆகும். சரி சரி, போய் யூனிஃபார்ம் கட்டி போட்டு வேற ட்ரெஸ் மாட்டீங்க. போங்க 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 போங்க. என்னது, நீ மட்டும் இப்படி தப்பமா நினைச்சிட்ட? ஒரு கூட தான் இருந்தது, குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அதனாலதான் நான் நினைச்சிட்டேன். நான் வரேங்க. என்ன நீ ஒரே இடியும் மழையுமா இருக்கு, எப்படி வீட்டுக்கு போக? மழை நின்று போகலாம், இப்படி ஈரத்தோடு இருக்காது. உள்ள போய் பீரோல அம்மா புடவை இருக்கு, எடுத்து மாத்திக்க போ. வேண்டாங்க, நான் வீட்டுக்கு போய் துணி மாத்திக்கிறேன். இது ஒரு சொந்த வீடு மாதிரி, உள்ள போமா. அட ஏன் சங்கோஜப்படுற? நான் சொல்றேன்ல, உள்ள போ.
வேண்டாங்க வேண்டாங்க அன்புள்ள அத்தானுக்கு உங்கள் பிரியமான மனைவி ஜோதி எழுதி கொண்டது. வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு தானே வெள்ளிக்கிழமை. இந்நேரம் ட்ரெயின் வந்திருக்குமே. அதுக்குள்ள 3 மாசம் ஆயிடுச்சா? எனக்கும் 3 மாசம் ஆயிடுச்சுங்க. மல்லிகா, என்ன சொல்ற? நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன். கொஞ்சம் இரு, இதோ வந்துடுறேன். இந்த பணத்தை வச்சுக்க. ஐயோ வேண்டாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சது நம்ம 2 பேருக்கு ஆபத்து. ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கருவை கழிச்சிடு. இனிமே நீங்க வராத, நான் வந்து உன்னை அடிக்கடி பார்க்க. ஐயோ வேண்டாங்க. கார் ஹாம்சத்தை கேக்குது. அம்மா வராங்க போ. ஐயோ வேண்டாங்க. பின்பக்கமா போயிடு. இந்தா போ. வா ஜோதி. என்னங்க ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பல? நான் டாக்ஸிலே வந்துட்டேன். அது நீ எழுதிய லெட்டரை நான் இப்பதான் பார்த்தேன். அடடே, குழந்தைய கொண்டா. வாடா கண்ணா. அடி பாவி, நீ செஞ்ச தப்ப ஏண்டி இவ்வளவு நாளா மறைச்ச? என் குடும்ப மான மரியாதை எல்லாம் போட்டு நான் வெளியில தலைகாட்ட முடியுமா? கொண்டாடி பணத்தை போடி உள்ள. அவரை 2ல 1 என்னன்னு கேட்குவாரு. நீ சொல்றது போய். என் வீட்டுக்காரர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. நான் சொல்றத உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் புருஷன் கொடுத்த பார்த்த பாரு. இதோ பாருமா, பணக்கார வீட்டுல ஒரு பொண்ணு கெட்டு போனா அது சம்பவம். ஏழை வீட்டுல ஒரு பொண்ணு கெட்டு போனா அது சரித்திரம். கற்போட விளையாடிக்கிட்டு காசை கொடுத்து மறைக்கிறதா பணக்கார வர்க்கத்தோட பண்பா? வயிற்று கொடுமைக்காக ஏழை பொண்ணுங்க வேலைக்கு வர்றாங்க. ஆனா திமிரு பிடிச்ச பணக்கார கூட்டம் வயிற்றுல சுமையை கொடுக்கறதுக்காகவே வேலைக்கு ஆளுகளை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு சரியான பாடம் கற்பிச்சே ஆகணும். என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல வாழ்க்கை கிடைச்சே ஆகணும். இல்ல உன் புருஷனை சந்தி சிரிக்க வச்சிருவேன். இல்ல நான் சொல்றதுக்கு. ஐயோ, இப்ப புரியுதா? ஒரே குடும்பத்துல 2 உயிர் போறதுக்கு என் வீட்டுக்காரரே காரணமா இருந்தாரு. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இவரை என் தந்தையா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுல எல்லா மரியாதையும் கொடுத்துக்கிட்டு வரேன். இப்பதாமா எனக்கு இவரை பத்தி நல்லா புரியுது. அவர் குடும்பத்துல இருந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப நம்மளெல்லாம் இப்படி பழி வாங்கிட்டு இருக்காரு. அட பாவி, என்ன பார்த்தாடா அப்படி சொன்ன? என் மகன் சாகும் போது இவ்வளவுக்கு காரணம் உங்க அப்பன் தான் புள்ளி விவரத்தோட எழுதி வச்சிட்டு செத்தாடா. எனக்கு பழி வாங்குற எண்ணம் மாத்திரம் இருந்திருந்தா அன்னைக்கே அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்திருப்பேன். இன்னைக்கு உங்க குடும்ப தெருவில் இருக்கும்டா, தெருவில் இருக்கும். ஆனா உங்க அம்மா வந்து என் காலில் விழுந்து என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கதறினாடா. அன்னையில இருந்து அவளை என் மகளாவும் உங்களை எல்லாம் பேர பிள்ளையாவும் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்ப என் பேர்ல உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துச்சோ, இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு. நான் வர்றேன். ஐயா போகாதீங்க, நில்லுங்க. நான் சொல்றதை கேளுங்க. போகாதீங்க. அவரை தடுக்காத. அவர் போகட்டும். இந்த நிலைமையில அவர் இங்க இருந்து போறதுதான் நல்லது. என்னங்க நீங்க கடைசி வரைக்கும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு கொடுத்த வாக்கு அவரு காப்பாத்திட்டாரு. அவருக்கு மகளா இருந்து கடைசி வரைக்கும் நான் அவரை காப்பாத்துறேன்னு கொடுத்த வாக்க நான் காப்பாத்த வேண்டாமா? இந்த சொத்து சுகத்தை எல்லாம் நீங்களே அனுபவிங்க. நானும் போறேன். என்ன தடுக்காதீங்க. என்ன விடுங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ உள்ள போ, உள்ள போ. ஃபர்தரா எல்லா டெஸ்டும் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணி பார்த்துட்டு இன்னும் சில டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஐயோ விடுங்க, விடுங்க. அத்தைக்கு உடம்பு சரியில்லாத இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைதானா? அது சரி, எப்ப தேவைங்கிற? அத்தைக்கு நல்லபடியா குணமாகட்டுங்க. குணமே ஆகாம போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்ப காலம் பூராவே என்ன பிரம்மச்சாரியாவே இருக்க சொல்றியா? என்ன நீ சரியான பைத்தியக்காரியா இருக்கிய? இந்த இளமை இருக்கே, ஒவ்வொரு வினாடியும். சரிங்க, நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கே, எனக்கு உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கே. இப்ப என்னதான் சொல்றீங்க? நான் நினைச்சது நடந்தே ஆகணும். அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ எங்க இடம் கொடுக்கறாங்களோ அங்க போறேன்.
உங்க அப்பா மாதிரியே நீங்களும் ஆயிடக்கூடாதுன்னு எவ்வளவு பாடுபட்டு உங்களை எல்லாம் வளர்த்தேன். ஆனா நீ அவரையும் மிஞ்சிட்ட. என்ன அவருக்கு திருட தெரியாதுப்பா. என்ன திருடுற அளவு கொண்டு வந்து விட்டதே நீங்கதான். நானா? ஆமா, அந்தந்த வயசுல அவங்க அனுபவிக்கட்டும் ஃப்ரீயா விட்டு இருந்தீனா நான் ஏன் திருட போறேன்? குடும்பத்துக்கு தலைவியா இருந்துட்டா மட்டும் போதாதுமா, புள்ளங்க மனசையும் தெரிஞ்சு நடக்கணும். புரிஞ்சுதா? ஏண்டா நேத்து பிறந்த கழுத நீ எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லி தரியா? ஒத்துக்க மாட்டிய. அதனாலதான் கடவுள் உன்னை நடக்க விடாமலேயே பண்ணிட்டான். பேசுப்பா பேசு. நீ குழந்தையா இருக்கும்போது 2 வயசாயும் உனக்கு நடக்க வரல. உன்னுடைய நடை அழக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எத்தனை கோயிலுக்கு நான் நடையா நடந்திருக்கேன் தெரியுமா? அந்த தாயை பார்த்து தெய்வம் உன்னை நடக்க விடாம பண்ணிட்டான்னு சொல்றியா? நான் செத்தாலும் என் மூத்திரம் வைக்காது. எனக்கு பிறந்தது 2 தான் நினைச்சிட்டு போறேன். போடா வெளியே. ஆமா, ஓ மக சுரேஷ் ஓ நெக்லஸை திருடிட்டு போய் தேவடி அவுட்ல கொடுத்துட்டு ஆண்டாள் தெருவே கதின்னு கிடக்குறான். தாராத்தி சீராட்டி வளர்த்திய உன் இன்னொரு சில மகன் அவன் 2ஆம் நம்பர் சராய் கடையில 1ஆம் நம்பர் குடிக்காரனா கிடக்குறான். நான் ஒருத்தனாவது இந்த வீட்டுல இருக்கிறேன்னு நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா நீ என்னையும் வெளியே போக சொல்லிட்ட. போற, நீ கூப்பிட்டாலும் திரும்பி வர மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் வாழ்க்கையில எவ்வளவோ போராடி போராடி களைச்சு போயிட்டேன். ஆரம்பத்திலேயே என் புருஷன் கண்டிச்சிருக்கணும். நான் கண்டிக்க தவறிட்டேன். அதோட விளைவுதான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு இருக்கேன். இந்த சோதனை எங்களுக்கெல்லாம் தேவைதான். எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோம். அதனோட விளைவத்தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, நாங்க 3 பேரும் அக்கா தங்கச்சி இல்லைங்கிற உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும். இதையும் ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டா இதனால நீங்க எவ்வளவு பாதிக்கப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சிட்டேன். அத்தை, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்க போறோம். தாயே முத்தாளம்மா, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற எங்க அத்தையை கைவிட்டுடாது. அவங்க எப்படியாவது எழுந்து நடக்கணும். அதுக்காக நடக்க போற உன் திருவிழாவில நெருப்பு குழி போட்டு தீ மிதிச்சு நாங்க நடக்க போறோம். உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் நாங்க அந்த கோயிலை விட்டு வரப்போறது இல்ல. அவளாச்சு நாங்களாச்சு 2ல 1 பாத்துடுறோம். எனக்காக அம்மாவோட போராடுறத விட என் பிள்ளைங்களோட போராடி அவங்கள திருத்தி எப்படியாவது இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துங்க. முதல்ல அதை செய்யறோம் அத்தை. வாங்கடி.